ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக மிஸ்டிக்யூ இந்த மிரர் எபிசோடில் என்ன இருக்குன்னா, ஆலன் கண் முழிக்கிறப்போ ஆப்போசிட்டில் வின் உட்காந்துருப்பான். அப்படியே ஆலன் இது ஹாஸ்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்டு இருக்கப்போவே ஆப்போசிட்டில் இருந்த வின் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்படியே அந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் 2ல் ஆலன் அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு தெரியக்கூடிய அந்த வயசான தாத்தா ஒரு ஆவியா, இல்லைன்னா இவன் ஒரு இல்லூஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கானா, இவங்க டாக்டர்ஸ் சொல்லதெல்லாம் உண்மையா, இல்லை இந்த டாக்டர்ஸ் வந்து பண்ணதுலேயே ஏதாச்சும் மர்மம் இருக்கா அப்படின்னு குழப்புற லெவலுக்கு வந்து எடுத்து வச்சுருப்பான். சரி வாங்க டிலே பண்ணாமல் எபிசோட் 2 கலாடி போய் பார்க்கலாம். எபிசோட் 2வோட ஸ்டார்டிங் சீன்லேயே வின்னும் ஆலனும் பேசிகிட்டு இருந்த சீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் அந்த வின் பையன் என்ன சொல்லிட்டு இருந்திருப்பான்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் நம்மளை கொண்டு சேர்த்தவங்க கடைசி வரைக்கும் நம்மளை வந்து திரும்ப பார்க்கவே வரலை அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த டைலாக் சொல்லிட்டு இருக்கப்பவே யாரோ வந்து டோர் கதவு தட்டாங்க. இதை பார்த்த வின்னும், ஐயோ நம்ம இந்த ரூமில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, இந்த ஆலன் பையன் அவனை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு, எங்க இந்த சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல் பற்றி வந்து முழுசாக சொல்லிட்டு போ, இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பற்றி முழுசாக சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துருந்த இன்னும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அதுதான் அதை தவிர வேறு எதுவும் இல்லை, என்னை விடு இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இதை பார்த்தா ஆலனும் நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான். இதுக்கு வின்னும் உனக்கு பக்கத்து ரூம் தான், என்னை விட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கடைசி இவனும் ஒரு குதிக்கு இதை பார்த்து ஆலன் ஐயோ பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து டோரும் கரெக்டாக திறந்துட்டு வர, ஆலனும் எதுவும் நடக்காத மாதிரி அந்த இடத்துல போய் உட்காந்து அமைதியாக இருக்க, யாரா உள்ள வரான்னு பார்த்தா ஒரு டாக்டரு. அதுவும் எந்த டாக்டர்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் நமக்கு எபிசோடு 1ல் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் தான். அந்த டாக்டர் உள்ளாடி வர, ஆலனுக்கு இந்த டாக்டரை பார்த்தா யாரும் நீந்து தெரியல. அந்த டாக்டர் பையன் ஆலன்ட்ட குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு நேரமே இன்ஸ்ட போலி நைட் நல்லா தூங்கியான்னு நல்லா விசாரிச்சுட்டு இருக்க, ஆலன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். ஆனால் ஆலன் ஐயனும் சுத்தமாக யாரையுமே தெரியல போல. இதனால இவன் இந்த 2 டாக்டர்ஸையும் பார்த்து கொட்ட முழிச்சிட்டு இருக்க, இவன் இப்படி யாருனே தெரியாமல் கொட்ட முழிச்சிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு அந்த டாக்டரும் பக்கத்தில் வர, அவன் பக்கத்தில் வர பார்த்துக்கிட்டு இந்த ஆலன் பையன் பயந்து பின்னாடி போகிறான். டாக்டர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே, நேற்றுக்கு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியா, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவரோட பேக்கெட்டில் இருந்து, அதாவது அந்த கோட் பேக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்க, இதை பார்த்துட்டு இந்த ஆலனும் பயந்துட்டு இவன் என்ன பண்ண போகிறான், ஊசி எடுத்து போட போகிறான் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இவன் பின்னாடி போவேன். கடைசியில் அது பார்த்தா இந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டர் போல். இதை ஆட் பண்ணிக்கிட்டு சரி சொல்லு நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்க, ஆலனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே, இதுக்கு மேலே முழிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா, கரெக்டாக கண்டுபிடிச்சி சரி என் பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஆலனுக்கு தான் இந்த விஷயமே ஞாபகம் இல்லைல்ல, அதனால் அவன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இழுத்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் இந்த டாக்டர் தெரிஞ்சுட்டு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு, அதனால் என்னோட பேர் நெல், நான் தான் உன்னோட பர்சனல் டாக்டர், நான் என் பக்கத்தில் நிற்கல, இந்த டாக்டர் பேர் ஓப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்டர்ஸ் பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே நீ எதையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஞாபகப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நடந்ததுன்னா என்கிட்ட சொல்ல மறந்துடாத, ஏன்னா நான் தான் உன்னோட டாக்டர். ஒரு ஆள் நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை அப்படின்னா, எனக்கு எந்த விஷயமும் தெரில அப்படின்னா உன்னை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லலாம். இப்படி சொல்லிகிட்டே அந்த டாக்டர் இன்னும், இன்றைக்கி உனக்கு ஆஃப்டர்நூன் ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்குது, அதனால் சீக்கிரம் ரெடி ஆகிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆலனும் சரி அப்படின்னு சொல்லலாம். இவனா ஆலனும் ஒரு லுக் விட்டுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மண்டி ஆட்டிட்டு வெளியே போகிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி அந்த சிடி ஸ்கேனை ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசிட்டு போயிட்டுருக்க, ஆனால் ஆலன் பையன் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்கான். அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்டர் நெல்லும் கரெக்டாக அந்த டோர் வாசல்கிட்ட போய் நின்றுட்டு ஒரு தடவை திரும்பி நம்ம ஆலனை பார்க்க, ஆலனும் பார்க்காத மாதிரி அப்படியே நிமிந்து உட்காந்துருந்துக்கான். எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, எதுக்காக இந்த டாக்டர் இப்போ வந்து திரும்பி பார்க்கணும், ஆலனை பார்த்து இப்படி ஒரு லுக் விடணும், ஏதோ ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலில் மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு தோணும், ஆனால் அப்புறம் தோணாது. ஏன்னா அப்புறம் அடுத்த சீனில் காணிப்பாக இந்த ஆலன் பையலுக்கு தான் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி. சரி அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இந்த ஆலன் பையனை அவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறம் ஞாபகம் இல்லாதப்போ நம்மளை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்பவும் கஷ்டம்தான். அதே மாதிரி எனக்குள்ளாடி ஒரு சில ஞாபகங்கள் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியில் இருக்க ஒரு துணியை வந்து விளக்குறான். அப்படியே விளக்கிட்டு யோசிச்சு பார்க்கான், ஒரு வேளை அந்த வயசான தாத்தாவை நான் பார்க்காம இருக்கிறதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருப்பேன் போல், அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு அந்த வயசான தாத்தாவை பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பவே அதை நினச்சி கொஞ்சம் பயப்பட்டுட்டு தான் நிற்கிறான். அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த சீனை காமிச்சோம்னா 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த சீரீஸோட செகண்ட் லீடு. ஆல்ரெடி இவங்க கோல்டன் பெட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க, அதுலேயுமே இதே மாதிரி ஒரு செகண்ட் லீடு தான். பட் அப்படிங்கிற இந்த டாக்டர் வந்து ஒரு ஜூனியர் டாக்டர். இவரே ஆப்போசிட் இருக்க அந்த பையன்கிட்ட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இழுக்க, இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையனும் என்ன சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான்.
அப்படியே இங்கே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காமிச்சாங்கன்னா, அதில் இந்த ஒப்பட் அப்படிங்கிற டாக்டர் ஒரு ஃபைலை தூக்கி நம்ம நிழல்கிட்ட கொடுத்துக்கிட்டு, இந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பையன் தான் புதுசாக நர்ஸாட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளை பண்ணியிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்துக்கிட்டே நம்ம நிழல் டாக்டரும் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இருந்தால் சந்தோஷம், எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களே வந்து பிடிக்காது, எப்படியோ ஹையர் பண்ண வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒப்பாட்டம் இருந்தாலும் சும்மா ஒரு தடவை ஹையர் பண்ணி தான் பார்ப்போமே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த நெல் டாக்டரும் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், பேசாமல் ஏதாச்சும் சீனியராக இருக்கக்கூடிய நர்சஸை இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா நமக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஒப்பட் பையனும் நீ ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்க, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எதுக்கு சிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லலாம் போய் அப்ளை பண்ணாமல் இங்கே போய் அப்ளை பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஆப்போசிட்டில் இருக்க இந்த பையன் பேர் தான் வந்து பீட்டர். பீட்டும் எனக்கு க்ரௌடாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒப்பாட்டம் அப்படின்னா உனக்கு க்ரௌட்னால ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே, இல்லை இந்த ஒர்க் ஈஸியாக இருக்கும்னு நினைக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, பீட்டும் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒப்பாட்டம் என்ன சொல்லான்னா, பொதுவாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளை பண்ணவங்களாம் இந்த வேலை ஈஸியாக இருக்கும்னு தான் நினைப்பாங்க, சிட்டியில் இருக்கக்கூடிய வேலையோடு இது ரொம்ப ஈஸின்னு தான் நினைப்பாங்க, உண்மையை சொன்னால் அப்படி கிடையாது, இங்கேயும் நிறைய வேலை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும், அது தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து ரிசைன்மெண்ட் வந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி தானா அப்படிங்கிற மாதிரி இவன் இழுக்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டும் தெளிவா நான் இந்த இடத்துக்கு ஒர்க் பண்ண வந்ததுக்கு காரணம் எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஒப்பாட்டும் தெளிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆனால் இங்கே நீ ஒர்க் பண்ணனா ஃபுல்லாக இங்கே தான் வந்து இருப்போம், உன்னால் வெளியெல்லாம் வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு பீட்டும் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். இது எல்லாத்தையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த ஒப்பாட் பையில் மறுபடியும் அப்படின்னா உனக்கு ஃபேமிலி கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியும் தானே, அப்புறம் அந்த காரணமாக சொல்லிட்டு இங்கே வந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் ஊரில் கூட்டிகிட்டே வந்து சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பீட்டும் அப்படிலாம் இல்லை, என்னோடய ஃபேமிலிக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், அவங்கள பொறுத்தவரை என்னோட முடிவு தான் வந்து முக்கியம், எனக்கு இங்கே ஒர்க் பண்ணணும்னு தோணுதா அதனால நான் இங்கே ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இப்படி ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சேன் அப்படின்னா இந்த நெல் டாக்டர் என்ன சொல்லலான்னா, நீனே அவனை போய் இன்டர்வியூ பண்ணிக்கோ, அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணிக்கோ, ஏன்னா நீ தான் அவன் கூட ஒர்க் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த ஒப்பாட் டாக்டர் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவனோட அந்த ப்ரொஃபைலை பார்த்துக்கிட்டு சைன் பண்ணுவோமா வேணாங்கிற மாதிரி பெண்ணை உருட்டிக்கிட்டே வந்து இருக்க, சைன் பண்ணியிருப்பான் போல். அப்படியே அந்த ஃபைலை மூடிட்டு அப்போசிட்டில் இருக்க பீட்டுக்கிட்ட நீ எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, பீட்டும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு வேலையை என்ன வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லலாம். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த ஒப்பட் பயலும் அப்படியே ஏஞ்சி போயிட்டு வா என்னை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த பீட்டும் எனக்கு என்ன வேலை கிடச்சிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரியுமே திரு முழிக்கவே ஒன்றுமே பேசாமல் இப்படி கூப்பிட்டதை பார்த்துக்கிட்டு, அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா நம்ம ஆலன் தான் காணிக்காங்க. இங்கே ஆலன் என்ன பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க, வழக்கம் போல் அந்த வயசான தாத்தாவோட கனவு வந்து வருது போல், அதனால அவன் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டே இருந்திருக்க, அந்த தாத்தாவும் வந்து ஞாபகப்படுத்தி பாருன்னு வழக்கம் போல் அதையே சொல்ல, இவனும் பட்டுன்னு முழிச்சிடுறான். இப்படி முழிச்சு ஆலனும் அப்படியே ரூம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட டைரி அவன் கையில் கிடைக்குது. ஸோ டைரியை திறந்து நிறைய வாசிச்சிருப்பான் போல், அதில் கடைசி என்ன எழுதியிருக்குன்னா, நான் அந்த மிரருக்கு முன்னாடி போய் உட்காந்துருந்தேன் அந்த வயசான தாத்தாவோட உருவம் வந்து வர்றதுக்காக, நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வயசான தாத்தாவோட ஆவி என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இவன் அதெல்லாம் வாசிச்சுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கான். அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா வீட்டையும் ஒப்பாட்டையும் தான் காணிக்காங்க. இந்த வீட் பையனும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிட்டு இது ஏன் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை அப்படின்னு கேட்கான். இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த ஒப்பாட் பையனும் ஏன் இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்க, இதுக்கு வீட்டும் எனக்கு தெரியலை, ஆனால் இது ரொம்பவும் ரொம்ப காஸ்ட்லியாக பில்ட் பண்ண பில்டிங் மாதிரி வந்து இருக்குது, எல்லாமே ரொம்பவும் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு இந்த ஒப்பாட்டம் அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டல்ஸ்னால் கொஞ்சம் பயங்கரமாக ஏதோ ஆவி அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, இதுக்கு பீட்டும் அப்படிலாம் இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீன்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு அந்த ஒப்பாட்டம் பேச விடாமல் நானும் தான் நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கல, நானும் தான் நீ வேறு எப்படியே இருப்பேன் அப்படின்னு நினச்சின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு ஒரு சிரிப்பு போட்டுறாங்கன்னு கிளம்பி போகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பீட் பையனும் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்கிட்டு நிற்க, அப்படியே ஆலன் பையன் தான் காணிக்காங்க. இந்த ஆலன் பையனும் ரூம்லேருந்து வெளியே வந்து அப்படியே திரும்பினா எதையோ பார்த்து பட்டுன்னு பயந்துடுறான். யாராவது திரும்ப வந்து தாத்தா தான் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இந்த வீண் பையன் தான். அவன் நல்லா சிரிச்சுக்கிட்டே ஏன் ஆலனை பார்த்துருந்தா, ஆலன் பையன் என்னன்னா டாக்டர் நில் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு இந்த ஆப்போசிட் இந்த வீண் பையன் ஒன்று பண்ணுவான் பாருங்க, டாக்டர் நில்லா
டாக்டர் நில்லா டாக்டர் நில்லான்னு சொல்லி இவனே 4 தடவை சொல்லிட்டு அவரை நான் எங்கேயாச்சும் பார்த்தேனான்னு சொல்லி இழுத்துட்ருக்க. இதை பார்த்துருந்த ஆலன் டென்ஸ் ஆகி போகலான்னு போக வின் பையில நிறுத்திக்கிட்டு நீ எங்கே அவசரமாக போகிற அப்படின்னு வந்து கேட்க. இதுக்கு ஆலனும் நீ அவரை பார்த்தியா பார்க்கலையா அப்படின்னு கேட்க. இவன் டாக்டர் நில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேஸில் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீ எதுக்கு அவரை பார்க்கணுன்னு நினைக்கிற, உனக்கு ஏதாச்சும் அவர் பண்ணிட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் சிரிச்சிட்டே கேட்க. இதுக்கு இந்த ஆளனும் அப்படிலாம் இல்லை, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாமே நோட் புக்கை வந்து பார்க்க. இன்னும் சரி எப்படினாலும் இன்னைக்கு நீ அவரை பார்க்க தான் போகிற, எனக்கு ரொம்பவும் பசிக்குது வா சாப்பிட போமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இப்படியும் 2 பேரும் சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஆலனுக்கு வேறு நல்லா சத்தம் போடுது போல். அவன் வயிற்று லுக் காட்டான், மீன் பையனை அவன் வயிற்றை பார்த்து லுக் விட்டுட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பார்த்தியா உனக்கும் பசிக்குது வா நம்ம சாப்பிட போவோம், நீ வந்து சாப்பிடக்கூடிய அந்த இடத்தெல்லாம் பார்க்கல பார்த்தியா, நான் உனக்கு காட்டி தரேன் வா சாப்பிட்டுட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆலன் பையன் அப்படியே இந்த வின் பையன் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இந்த வின் பையன் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான் இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எனக்கு தோண மாட்டேங்குது. அப்படியே எங்கே கட் பண்ணோம்னா 2 பேரும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த வின் பையலும் இந்த இடத்துல தான் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, இது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. விட்டா நைட் டைமில் காமிச்சா என்னமோ பூதெல்லாம் இங்கேருந்து வர மாதிரி தான் இருக்கும் போல். இப்படி நடந்துட்டு இருக்கப்போ அதில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க ஆலனை கூப்பிட்டு நீ லஞ்சுக்கா போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு ஆலனும் உங்களுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்னு முழிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லலாம். இதுக்கு அந்த லேடியும் நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வழி அனுப்பி வைக்க. ஆலனும் இவங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன்கிட்ட கேட்க. இதுக்கு இந்த இன்னும் என்ன சொல்லலான்னா உங்களுக்கு உன் பேர் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸோட பேரும் வந்து தெரியும் அப்படின்னு இந்த வின் பெயின் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கா. உண்மையாக சொல்லணும்னா இது ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை பார்த்துக்கிற விதத்தில் நமக்கு என்னமோ அப்படி இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு இந்த ஆலன் பையலும் அவங்க ஜாப் தானே செய்யாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு இந்த வின்னும் அப்படிலாம் இல்லை போ உனக்கே தெரியும், ஒருவேளை அப்படின்னு தான் நான் இதுக்காக ஜன்னல் மேலே ஏறி வந்து உன்னை பார்க்க வேண்டியது, நான் டோர் திறந்தே வந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்படியே இந்த வின்னும் ஆலனும் அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட எடுத்துக்கு வராங்க. அப்போ தான் இந்த வின் பையன் சொல்லலாம் எல்லா பேஷண்ட்ஸ் கையிலையும் பார்த்தியா ஒரு பேண்ட் இருக்கா, அதில் ஒரு பார்கோட் இருக்கா, அது ஸ்கேன் பண்ணது மூலமாக இவங்களுக்கு நம்மளை பற்றி எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை, சாப்பிட்ட நேரம் கூட இது ஸ்கேன் பண்ணி நம்மளை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்லலாம்னா ஆனால் இந்த ஸ்கேன் பண்ணது மூலமாக நம்மளை பற்றி தெரிஞ்சு நமக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் சாப்பாடு வாங்குறப்போ திருப்பியும் இதே சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 புருஷ முட்டை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இவன் கூச்சப்படாமல் கேட்டு வாங்கிட்டு போகிறான். இந்த ஆலன் பையனும் அப்படியே சுற்றி எல்லாரும் சாப்பிட்றத வந்து பார்த்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு இவனும் போய் வாங்க போகிறான். இவனும் என் பேண்டில் இருக்கக்கூடிய அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ண இருக்க அவனும் ஸ்கேன் பண்ணிட்டு ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முழு பேரையும் வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு அவனுக்கு தேவையான அந்த சாப்பாடையும் வந்து கொடுக்க இவனா அதை எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டே திரும்பி வரான். இவன் இப்படி திரும்புகிறப்போ இவனுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த வயசான தாத்தா பற்றியும் ஒரு சில ஃப்ளாஷ் மெமரிஸ் மாதிரி கொஞ்சம் வருது. இது இவனா நினைக்கானா இல்லாட்டி இடையில கொண்டு நமக்கு காணிக்காங்களான்னு வந்து தெரியல. ஏன்னா என் ஃபேஸ் ரியாக்ஷன் என்னமோ அதை பற்றி யோசிக்கிற மாதிரி வந்து இல்லை. இவன் இப்படி திரும்பி நிற்க இந்த வழியா வா அப்படிங்கிற மாதிரி அந்த வின் பையன் வந்து கூப்பிட்டுட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆலன் பையனும் இந்த விண்ணை பார்த்துட்டு விண்ணுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துருக்க. அப்படியே உட்காந்துருந்தேன் இவனுக்கு சைடில் இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தா எல்லாரும் அட் அ டைமில் குனிஞ்சு வாயில் சாப்பாடு தூக்கி வச்சுக்கிட்டு அட் அ டைமில் எந்திரிக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவன் வினோதமாக ஃபீல் பண்ணவே ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. இதுக்கு வின்னும் எனக்கு தெரியும் எனக்கும் இதே எண்ணம் தான் இருது அப்படிங்கிற மாதிரி இவன் பதில் சொல்லுவான். திருப்பி இந்த ஆலன் பையன் என்ன சொல்லலான்னா இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸ் மாதிரியே இல்லை, எல்லாரும் ரொம்பவும் நார்மலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. திருப்பியும் அவனுக்கு சைடில் காமிச்சோம்னா எல்லாருமே நல்லா நார்மலாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் பையனை இப்படி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு சாப்பிடு இல்லைன்னா சாப்பாடு ஆறிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த டைம்லன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஆலன் பையனுக்கு எல்லாம் மறந்துடுமே, அதனால இவன் உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்க. நான் பார்க்கலாமான்னு என் பையன் கேட்டால் இது என்னோடய பர்சனல் டைரி, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆலன் சொல்லலாம். இதுக்கு வின்னும் பர்சனலா அது எதுக்கு நீ எப்பவும் இந்த டைரியை உன் கூடயே தான் தூக்கிட்டு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு இந்த ஆலனும் இது நில் தான் வந்து சொன்னார், இது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். இதை பார்த்துட்டு இந்த வினும் ஓ அப்போ உனக்கு டெம்னிஷியா இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. இதுக்கு இந்த ஆலனும் டெம்னிஷியாலாம் எனக்கு இல்லை, இது ஒரு சின்ன மெமரிஸு தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். இதுக்கு இந்த வின்னும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, எனக்கு அதை வாசிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் திருப்பி அதை வாங்கலான்னு போக. இதுக்கு ஆலனும் உனக்கு பர்சனல்லாம் என்னென்னு அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பார்க்கணும் போல இருக்கே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் உன்னோட ஸ்டோரி என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த வின் பையன் கேட்டா.
இதுக்கு இந்த ஆலனும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, சரி ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா ஃபஸ்ட்டு நீ உன்னோட ஸ்டோரியை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆலன் கேட்க, பெண்ணும் சரி உனக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு ஆலனும் நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வந்த அப்படிங்கிற காரணத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு ஹாலுசினேஷன்ஸ் வந்தேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த ஆலனும் எந்த மாதிரிப்பட்ட ஹாலுசினேஷன்ஸ்னு கேட்க, இதுக்கு என்ன சொல்லான்னா, நான் முன்னாடி நார்மலாக இருக்கக்கூடிய ஆளுங்க மாதிரி தான் வந்து இருந்தேன். ஆனால் ஒரு தடவை எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வாங்கினாரு. அந்த லேண்டை மார்க்கெட்லான்னு நினச்சாரு. அந்த இடத்துல முன்னாடி முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்களாம். ஆனால் வேலை நடக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு முஸ்லீமோட பாடியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை பார்க்குறப்ப எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது வேண்டாம், நம்ம உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிற மாதிரி இருந்து நம்ம இதை விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் அப்பா வந்து கேட்கவே இல்லை. அதில் உறுதியாக இருந்தார். அப்புறம் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சொல்ல, அங்கே யாரோ ஒருத்தங்க சாப்பாடை வந்து கிண்டிகிட்ருக்காங்க. அந்த கிண்டுறதும் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாடியை வந்து கோண்டி எடுக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் சிங்கவரம் வந்து வந்து காணிக்காங்க. ஆலனும் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி, என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதை கேட்ட வின்னும் நான் வந்து இறந்தவங்கள வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். நீ வந்து பேயை பார்த்த அப்படின்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆலன் கேட்க, இது கேட்டிருந்த வின்னும் அப்படியே அவன் ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணுவான். பார்த்த அந்த உருவத்தை என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன். ஆனால் அந்த உருவமே என் ஃப்ரெண்டோட அப்பாவோட தான் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லுவான். கடைசியாக அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு, அந்த வில்லேஜில் உள்ள இருக்கவங்க மார்க்கெட் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல, இது எல்லாமே அங்கே நடக்கக்கூடிய விஷயம் கூட வந்து சிங்க் ஆகுது. 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க பேசிட்டு வரப்போ கடைசியில் அங்கே பிரச்சனை நடந்து அவங்களெலாம் பிரித்து விட்ற மாதிரி வந்து காணிக்காங்க. ஆலனா அதை பார்த்துக்கிட்டு அப்படியே எங்கள் கதையை வந்து கவனிக்க, இன்னும் நான் அப்போ கூட வந்து பேய்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என் அப்பா என்னை நம்பவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை காலில் பிடிச்சி தள்ளி கடைசியாக இங்கே கொண்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் திரும்பி பார்க்கவும் வரல அப்படிங்கிற மாதிரி இவன் கதையை சொல்லி முடிக்க, இப்படின்னு சொல்லிக்கிட்டு சைலண்டாக கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஆலனும் எதுக்காக நம்மளை கொண்டு இந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் ஏன்னா இதான் வந்து மறக்கிறவங்களுக்கான இடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, இப்படி சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இப்படி தான் வந்து ஒரு ஒரு கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, இவங்க சொன்னதை கேட்டோடனே அப்படியே அந்த சைடில் இருக்கவங்களாம் பார்த்தா சாப்பிட நிறுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையை வந்து கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இது ஆலனும் வந்து பார்க்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த வின் பையன் என்ன சொல்லான்னா, சரி இப்போ தான் நான் என் கதையை சொல்லிட்டேன்ல, உன்னோட கதையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இவ்வளோ நேரம் வின்னோட கதையை கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் மொத்தமாக திரும்பி உட்காந்து ஆலனோட கதையை வந்து கேட்க தயாராவாங்க. டப்புன்னு திரும்பி பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக தான் வந்துருக்கு. இனிமேல் ஆலனும் வின்னை பார்த்துக்கிட்டு, இந்த டைரி இருக்குது, இந்த டைரியை பார்த்தாலே உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரியை வந்து கொடுக்காங்க. இன்னும் ஆலனோட டைரியை எடுத்துக்கிட்டு அதை வாசிக்க ஆரம்பிக்கான். அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்லலான்னா, நீ வந்து ஒரு வயசான தாத்தாவோட ஆவியை பார்த்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு நம்ம ஆலன் பையலும் ஆமாம் நான் வந்து பார்த்தேன், எப்போவுமே அவர் வந்து கண்ணாடி முன்னாடி தான் வந்து தெரிவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அவர் வந்து என்னதுன்னே எனக்கு வந்து தெரியலை. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு டென்ஷன் ஆகி நான் கண்ணாடி முன்னாடி போய் நான் அவர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்தப்போ பேச ட்ரை பண்ணியிருப்பான்ல, அந்த விஷயத்த பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டே என் அப்பாவுக்கு இது வந்து தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்லாருன்னா, இது என்னோடய இல்லூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடியும் வந்து உடைச்சிட்டு இருந்தார். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்த நாள் முழிச்சு பார்க்கும்பொழுது நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சொல்லலாம். ஆலனும் இப்படி சொல்லிக்கிட்டே, நான் டாக்டர்கள்ட்ட இதை தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன் என்னோடய அப்பா என்னை இங்கே கொண்டு விட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவனும் உனக்கு புரியுதா? நம்ம ஏதோ வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு மூவிக்குள்ளாடியோ வந்த மாதிரி உனக்கு தோணல? இதே தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆலனுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லாரும் திரும்பவும் கதை கேட்குற மாதிரி சீரியஸாக அங்கே வெறிக்க வெறிக்க வந்து பார்த்துட்ருக்காங்க. வின் பையலும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆலன்ட்ட கேட்க, ஆலனும் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதுக்கு இந்த வின் என்ன சொல்லலான்னா, இது வந்து ஒரு ஆஃப்டர் லைஃப் மாதிரி. இங்கே டைம் வந்து ஓடாது, நம்ம மட்டும் தான் ஓடிட்டுருப்போம். அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்து அடுத்த நம்ம நெக்ஸ்ட் லைஃப் வந்து போகிறதுக்காக அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டு எனக்கும் திருப்பி தான் வந்து வருது, என்ன லாஜிக்கில் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி தான் ஆலனுக்கும் சிரிப்பு வரும் போல் அவனும் வந்து சிரிச்சுட்டே இருக்கான். ஆலனும் நீ நிறையா படம் பார்ப்ப போலியே அப்படின்னு வின்ட்ட கேட்க, இதை கேட்டவுடனே சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் நல்லா உளுந்து உளுந்து சிரிக்க ஆரம்பிக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வின்னும் நம்ம எதுக்காக சாகுறோன்னு நமக்கு ஞாபகம் இருக்காது.
எந்த நிலைமையில சாவுறோன்னு ஞாபகம் இருக்காது. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குமே தவிர, இந்த நம்ம இறந்து போகிற டைமில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அதுவும் நமக்கு கொஞ்சம் மெமரி இருக்குன்னா, அந்த மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹோல்ஸ் மாதிரி நமக்கு இறக்கவும் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்கும். அதுவும் நார்மல் லைஃப்பில் நம்ம ஒரு சிலத்தையும் மறந்து போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த சைடில் இருக்கவங்கலாம் படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்க. ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. இனிமேல் நம்ம ஆளணும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, "இன்னும் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இதை நம்புற" அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ திரும்பி இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய வித்தியாசமாக தான் இருக்கானுங்க. இப்படி எல்லாரும் இருக்க, இந்த வின் என்னன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ட்ரேயை அவங்ககிட்ட கொடுத்துரு, நான் உனக்காக ரெஸ்ட் ரூமில் வெயிட் பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு அங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். ஏன் ஆல்ரெடி பயந்துட்டு தான் இருக்கான் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு. இவன் இப்படி விட்டுட்டு போகிறத பார்த்துட்டு நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட. ஆனாலும் அந்த வின் பையன் கிளம்பி போயிடுறான். அந்த நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு டாக்டர் ஒப்பாட்டம் வரா. கூடவே அந்த நர்ஸ் பீட் பையலும் வரான். அப்போ அந்த ஒப்பாட் பையலும், "நீ சாப்பிட்டுட்டியா? நீ நல்லா சாப்பிட்ருக்க போலயே" அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே பேசிகிட்டு இருக்க. ஆலனும், "ஆமாம் நான் நல்லா சாப்பிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லலாம். இந்த டாக்டர் ஒப்பாட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பீட் நர்ஸை பார்த்து, "இதான் புது நர்ஸு, இவர் பேர் பீட்டு. இவர் தான் இனி இந்த பிளேஸை பார்த்துக்க போகிறாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஆலனும் அவருக்கு ஒரு வணக்கத்தை வைக்க, இதை பார்த்துட்டு இருந்த அந்த பீட் பயலும் அவனும் இந்த ஆலனுக்கு ஒரு வணக்கம் வைக்கான். ஆனால் இப்படி வணக்கம் வைக்க வரப்போ கரெக்டாக பக்கத்தில் இருந்து அந்த ஓப்பட் பையன் தட்டி விட்றாரு. திருப்பி இந்த ஓப்பர் பையன் சொன்னான்னா, "ஒரு ஆள் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா இப்போவே நம்ம அந்த ஸ்கேன் எடுக்க போகலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை கேட்டிருந்த ஆலனும், "இல்லை நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேனே" அப்படிங்கிற மாதிரி இவன் வின் கூப்பிட்ருப்பான்ல, அதனால அந்த வாஷ்ரூம் போகிறதுக்கு சொல்லிட்டு போகிறான். அது கூடவே அந்த ஓப்பர் பையன்ட்ட இந்த ஆலன் பையனை கேட்கானா, "டாக்டர் நில்லோட ரூம் எங்கே? நான் டாக்டர் நில்லை பார்க்கணும்" அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு இந்த ஓப்பர் பையனும், "இங்கே இருக்கக்கூடிய எந்த நர்ஸ்ட்டனாலும் நீங்கள் கேட்கலாம், அவங்களே உங்களுக்கு வழி சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்களை டேரெக்டாகவே கொண்டு விடுவாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆலனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆலன் அங்கேருந்து எந்திச்சு போக, ஆலன் எந்திச்சு போகணுன்னு இந்த டாக்டர் ஒப்பாட்டும், "நீ எதுக்காக அவனுக்கு போய் ஹலோலாம் சொல்லிட்டு இருக்க? அதுவாகவே நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த பீட் பயலும் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு மண்டையாட்டிட்டு இருக்கான். எனக்கு புரியலை, இவங்க நிஜமாவே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா ஞாபக மறதி இருக்கவங்கள சரி பண்ணதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா என்னமோ அவன் ஒரு பைத்தியம் மாதிரி அவனோட இதில் இன்வால்வ் ஆவான்டான்னு சொல்கிறப்போ எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. வீட் பையனும் இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே, இந்த ஆலனோட கேஸ் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு இந்த ஒப்பாட் பையனும், "அப்படிலாம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸோட கேஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் நீ ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்போவும் உன்னோட ஆக்ஷன்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, என்ன பேச அதை மட்டும் பேசிட்டு போ, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஆலன் பையனை காமிச்சா அவன் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான். பெண் பேரை சொல்லிக்கிட்டே, "டேய் மின்னு எங்கே இருக்க எங்கே இருக்கேன்னு" கத்திட்டே வந்தா. அவனை ஆளை காணோம். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாத்ரூம் டோரையாக திறந்து பார்த்தா அதுக்குள்ளேயும் இல்லை. இந்த ஆலனுக்கு போயிருக்க ஃபேஸே ரொம்ப மாறி போயிடுச்சு. சரி இவன் வேணும்னே நம்மளை வச்சு ஃபன் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே கடைசி ஒரே ஒரு டோர் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு, உள்ளாடி யாரும் இருக்க மாதிரி இருக்க. அதில் போய் பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டே தட்டினான். அப்பவும் எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஆனாலும் நான் வெளியே வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டே அப்படியே திரும்பணும்னா சைடில் இருக்கிறது கண்ணாடி. ஸோ இவன் திரும்புகிறப்போ அந்த இடத்துல இது ஒரு உருவம் தெரிய மாதிரி இருக்க, அதே வயசான தாத்தா ஆளுக்க உருவம் தான். இதை இவன் கொஞ்சம் உணர மாதிரி இருக்க, அப்படியே திரும்பணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அந்த உருவம் தெரிய மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு இவனும் பயந்துக்கிட்டு, அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டோர் தானே மூடி இருந்திருக்கும், அப்படியே கீழே குனிஞ்சு கால் ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்க்கான். ஆனால் அப்பவும் எதுவும் தெரில. இதை பார்த்துட்டு இவனும் பயங்கரமாக பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி வர, கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாஷ் பேஷன் சிங்கில் போய் இடிச்சுக்கான். அதை பார்த்து பயந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் எடுத்து திருப்பி கண்ணாடியை பார்த்தா திருப்பி அந்த தாத்தாவோட உருவம் தெரிய, அவன் பயந்து இடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே போவேன். உள்ளாடி ஒரு பேஷண்ட் வாஷ்ரூம் போகலான்னு வந்துருப்பாரு போல், அவரையும் இடித்து தள்ளிக்கிட்டு பயத்தில் அரைக்கிட்டே வெளியே வந்துடுறான். அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா அடுத்த டாக்டர் நில் கூட தான். டாக்டர் நில் கூட அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடிய ரூம் கிட்ட நடந்து போயிட்டுருக்க. அப்போ இந்த டாக்டர் நில்லும், "இதை பண்ணது மூலமாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க. ஸோ இது கூட எனக்கு ரொம்பவும் கோஆப்ரேட் பண்ண" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, "இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் தான், நீ பயப்படனா இது வலிக்காது" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த ரூம்குள்ளே வந்தோடனே
ஆலனும் டாக்டர் நில்லை பார்த்து உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதை கேட்டோன்னே இந்த டாக்டர் நில்லும் சொல்லு என்னனாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு இந்த ஆலனும் நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதுக்கு இந்த டாக்டர் நில்லும் உனக்கு ஏதாச்சும் முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. ஆலன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் டாக்டர் வேற ஒரு கேள்வி கேட்டனால ஆலன் டென்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இருந்த டாக்டரும் சரி ஓகே நீ அமைதியாக இரு ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்னன்னா நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த என்கிட்ட மறைச்சானா எதுவுமே வந்து சரிப்படாது ஏதாச்சும் விஷயத்த என்கிட்ட வந்து மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. ஆலனும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துக்கிட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு தான் வந்து பண்ணியிருப்பாம்ல கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு ரொம்ப நேரமாக அந்த தாத்தாக்கு வெயிட் பண்ணி தாத்தாட்ட பேசலாம் கம்யூனிகேட் பண்ணலான்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயத்தானே வந்து சொல்ல டாக்டரும் நீ ஏன் அப்படி பண்ண அப்படிங்கும்போது வந்து கேட்க. ஏன்னா அவர் என்கிட்ட ஏதோ ஒன்று பேச வர மாதிரி இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் சொல்ல. இதை கேட்டோன்னே அவரும் சரி நீ தான் கண்ணாடி முன்னாடி போய் நின்னல்ல அவர் ஏதாச்சும் ஒன்று பேசினாரா அப்படிங்கும்போது வந்து கேட்க. இவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் வந்து கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடியும் வந்து உடைச்சிட்டாரு இதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. எப்படி ஆளோட அப்பா வந்து இந்த விஷயம்லாம் நீ வந்து பண்ணியிருக்கல அப்புறம் நாங்களே எடுத்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக டாக்டர்ஸ்லாம் எதுக்கு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்கல்ல. அதே கேள்வியை இப்போ இந்த டாக்டர் நில்லும் வந்து கேட்காரு. நீ வந்து நல்ல பெட்டராகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்களாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஏன் நீ வந்து நாங்கள் பண்ணுற விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ஒத்துழைக்காமல் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இது எல்லாத்துக்கும் ஆளணும் நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து பண்ணால் மட்டும் என்ன நான் சரியானேனா நான் அதை அந்த தாத்தா வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த டாக்டரும் நீ அதுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. ஆலனும் டென்ஷன் ஆகி நீங்கள் வந்து நான் என்ன பைத்தியம்னு சொல்ல வரீங்களா நான் பண்ணதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லி இந்த ஆலன் கத்திக்கிட்டே இருக்க. இதை பார்த்துட்டு இருந்தா டாக்டரும் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு ஆலனும் அந்த இல்லூஷன் தானே சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. திருப்பி இந்த டாக்டர் ஆலனை அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நீ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணனா ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. கூடவே நீ முன்னாடி பண்ண மாதிரி எந்த ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதை கேட்டோடனே முன்னாடி நடந்த மாதிரியா அப்படின்னு ஆலன் வந்து பார்க்கான். டாக்டரும் ஆமாம் இது நிறைய தடவை வந்து நடந்திருக்கு நிஜமாவே உன் அப்பா வந்து உன் மேலே ரொம்ப வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. ஆனால் நீ தான் ஒவ்வொரு நேரமும் அந்த இல்லூஷன் மேலேயே ரொம்ப அப்சஸ் ஆகி திரும்ப திரும்ப இதே விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதை பார்த்தோன்னே இந்த ஆளனும் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் திரும்பவும் நான் இதே மாதிரி வந்து பண்ணேன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. டாக்டர் நில்லும் நீ ஒரு தடவை தூக்கத்துலேயே நடந்து போய் கீழே இருக்கக்கூடிய உங்கள் ஸ்டோர் ரூமில் நிறைய கண்ணாடி வச்சுருந்துருக்காங்க. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஸ்டோர் ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டேன். அப்படியே பயத்தில் நீ அங்கே படுத்து மயங்கி விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அப்படி சொல்லிட்டு உன் அப்பா ரொம்ப கவலைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இது எல்லாத்தையும் கேட்டுருந்த ஆளணும் இது எல்லாமே வந்து போய் ஒரு வேளை இந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னா எதுக்காக நான் வந்து டைரியில் வந்து எழுதி வைக்கல. நீங்கள் தானே சொன்னீங்க எல்லா விஷயத்தையும் நான் டைரியில் எழுதி வைக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்களும் என் அப்பாவும் ஏதோ ஒரு ஸ்டோரியெல்லாம் வந்து சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆலன் வந்து கத்திட்டு இருக்க. சொல்கிறோம் ஆலன்ட்ட அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் ஆலனும் சரி அப்படின்னா எவிடன்ஸ் எங்க அப்படின்னா இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இதில் எழுதி வச்சுருக்கணுமே எங்கே நீங்கள் தானே எப்போவும் என்ன எழுத சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. டாக்டர் ஆலன்ட்ட இது எப்பவும் நடக்கிறதா அதனால் அது அப்படியே நடந்துட்டு வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி எப்பவும் நடக்குது அப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நடந்த விஷயத்த பற்றி வந்து பேச. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஆலனும் ஓ எப்பவும் நடக்கிறதா இல்லை அப்போ நடந்ததா என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னா நான் இதை எழுதி வச்சிருக்கணும் தானே கண்டிப்பாக நீங்களும் என்னோட அப்பாவும் வந்து ஏதோ ட்ரிக் பண்ணுறீங்க ஏதோ ஒரு கதையை வந்து என்ன சொல்லி ஏமாத பார்க்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கையை போட்டு கசக்கிக்கிட்டே கத்திக்கிட்டே வந்து இருக்கான். டாக்டர் நில்லால எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்க. சரின்னு சொல்லிட்டு ஆலனை அமைதியாக்கலான்னு சொல்லிக்கிட்டு இப்போ நீ ஸ்கேன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வேற ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆலனுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஸ்கேன் ஆச்சு அதாச்சு நான் இது எதையுமே வந்து பண்ண மாட்டேன் அவளும் போய் நீங்கள் எல்லாரையும் என்னை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவ்வளோ அமைதியாக பார்த்துருந்த இந்த பீட் நர்ஸும் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாமல் போதும் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கத்த. இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்த ஆலன் பையன் வந்து வாயை மூடிறான்.
டாக்டர் நில்ல அப்படியே திரும்பி பார்க்க, இவன் டாக்டர் நில்ல பார்த்துட்டு, இதே மாதிரி நிறைய கேஸஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸ் ஒரு வேளையா இந்த மாதிரி ஒழுங்கா சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கண்டா. எதுக்கு எடுக்கணும்? அவங்க அப்படியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தா, அதுக்கப்புறம் தான் பையன் வந்து சொல்லுங்க, ஒரு வேளை இப்படி பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம். அங்கே இதோடி ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து குடுப்பாங்க. அதுவும் பனிஷ்மெண்ட்டும் முக்கியமா குடுப்பாங்க. எலக்ட்ரிக் ஷாக்லாம் வந்து குடுப்பாங்க. அங்க அனுப்பிறலாம். நமக்கு எதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவன் சின்ன பிள்ளைய பயமுறுத்துற மாதிரி ஆலன பயமுறுத்தலான்னு இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க. இப்பயும் அவனும் வாட்ச பார்த்துக்கிட்டு, ஆல்ரெடி ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்கேன் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேணா இந்த பேஷண்ட்ட அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு, நம்ம மற்ற பேஷண்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். அப்படிதானே சொல்றீங்க டாக்டர்? என்ன சொல்றீங்க டாக்டர்ன்னு சொல்லி, இவங்க 4000 தடவை அந்த டாக்டரை பார்த்து என்ன டாக்டர் என்ன டாக்டர்ன்னு கேட்டா, அந்த டாக்டர் பைப்பில் அப்படியே அமைதியாகவே வந்து நிற்கான். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஆலன் பையலும், "ஏங்க எங்கே என்னோட பேரை அனுப்ப போகிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த பீட்டும் ஒரு பேரை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று அனுப்ப போகிறோம். அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, "அப்படி தானே டாக்டர் நெல்?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இவனும் டாக்டர் நெல்லையும் அவனையும் உத்து பார்த்துக்கிட்டு, "நீங்கள் 2 பேரும் என்னை ஏமாத்த தானே நினைக்கிறீங்க? இதுவும் எங்கள் அப்பா கூட நீங்கள் போட்ட பிளான் தானே?" அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டு முழிச்சுட்டு நிற்கான். எல்லாரும் இந்த பீட்டு இந்த ஆலன் கூடயே கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு அப்புறம் தான் இப்போ அமைதியாக நம்ம ஆலன்ட்ட போய், உண்மையை சொன்னா இந்த ஸ்கேன் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் தான். இந்த ஸ்கேன் மூலமாக உன்னோட பிரெயினை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துப்போம். அது மூலமாக அடுத்து என்ன பண்ணலான்னு எங்களுக்கு வந்து தெரியும். எப்படினாலும் நீ இதை பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் எங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அமைதியாக வந்து போய் சொல்ல, இப்படி பேசுறது எல்லாத்தையும் இந்த டாக்டர் நீல் வந்து ஒரு கண்ணால் போட்டு பார்த்துட்டு இருக்கான். அதே டைம் இந்த பீட்டும் அப்படிதானே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஜூனியர் டாக்டர் அதாவது ஓப்பாட் என்ன பண்ணான்னா, அதே பீட்டை வெளியே இழுத்துட்டு போக, வெளியே இழுத்துட்டு போய், "உனக்கு இங்கே ஒர்க் பண்ணணுமா வேணாமா? நீ பேஷண்ட்ஸ் எப்படி பேசியிருக்க பார்த்தியா? இப்படிலாம் பேசக்கூடாது." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பீட்டும், ஆனால் அவன் தான் வந்து ஸ்கேன் எடுக்க ஒத்துக்கிட்டானே, அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஜூனியர் டாக்டர் ஓப்பாட் என்ன சொன்னான்னா, "ஒரு வேளை நீ பேசினது பண்ண விஷயம்லாம் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை ரொம்ப மோசமாக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இத பார்த்துட்டு இருந்த பீட்டும், "சாரி அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா நான் இப்படி பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரியுமே மன்னிப்பு கேட்கான். அப்படியே இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கப்பயே டாக்டர் நீல் வெளியே வந்து, "நீ ஆலனவே பார்த்துக்கோ. ஆலன ரூம்லேயும் கொண்டு விட்டுரு. நம்ம நாளைக்கு இந்த ஸ்கேனை வந்து வாசிச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வெளியே வரான். வீட்டுக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே. "நீ என்ன சொன்ன? இப்போ பார்த்தியா? நான் பண்ணதை எப்படி நல்லபடியா முடிச்சிருச்சு பார்த்தியா?" அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ரூம்குள்ளாடி போகிறான். ரூம்குள்ளாடி போய் நம்ம ஆலனை பார்த்தா, "இதான் உங்கள் ஃபஸ்ட் டைமான்னு?" கேட்க, இவனும், "ஆமாம் இது என்னோட ஃபஸ்ட் டைம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஆலனும், "உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்ட நர்ஸ்னா நீ இழுத்துட்டு இருக்க? வீட்டும் சொல்லுங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஆலனும், "ஒரு கொல கொல வாயி." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். வீட்டும், "என்கிட்ட பழகுனவங்க எல்லாரும் இதே தான் வந்து சொல்லாங்க." அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். ஆலனும், "கேஃபட்டேரியாவில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ நீங்கள் யாரையோ பார்த்து அப்படி ஜென்டலா வந்து ஹலோ சொன்னீங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தீங்க. 2 இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே, "ஆமாம் யாருக்கு ஹலோ சொன்னீங்க?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஆல்ரெடி இந்த ஆலன் பையன் குழம்பி போய் தான் வந்திருக்கான். இவன்கிட்ட போய் இந்த பீட் பையன் என்ன சொல்லான்னா, "உங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த அந்த வயசான தாத்தாவுக்கு தான் நான் வந்து ஹலோ சொன்னேன்." அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னான். அவனும் இதை கேட்டுட்டு பதறிட்டு, "நீங்கள் அந்த வயசான தாத்தாவை பார்த்தீங்களா? என் பின்னாடியே போனார்." அப்படிங்கிற மாதிரி இவன் பதறிட்டு போய் கேட்க, "ட்டும் ஆமாம் உங்கள் பின்னாடி போகிற அந்த தாத்தா தான்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, "யார் அவர்? உங்களுக்கு யாருன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஈட்டும் அவர் ஒரு வயசானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோடய வந்து நிறுத்திடுறான். சொல்லிக்கிட்டே, "இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ மறந்துடு." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஏங்க கட் பண்ணோம்னா, நம்ம ஆலன் நைட் டைமில் உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்க, அந்த டைரியில் பீட்டும் அந்த வயசான தாத்தாவை வந்து பார்த்துருக்கானா, அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு பேயாக தான் இருக்கும். என்னோட இமேஜினேஷன் இல்லை. ஆனால் பீட்டால் எப்படி பார்க்க முடியுது, அதுவும் எந்த ஒரு கண்ணாடி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஜன்னல் அடைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் அந்த வயசான தாத்தாவோட உருவம் தெரிய, பைப்பில் பயந்து ஜன்னலை சாத்தி, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த கர்ட்டனை இழுத்து போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளாடி போய் உட்காந்துக்கான். நிஜமாவே ரொம்ப பயமாக தான் இருக்கும்ல. ஒரு ரூம்குள்ளாடி கொஞ்ச நேரம் ஒரு பேய் கதையை கேட்டுக்கிட்டே நம்மளால வந்து உட்காந்துருக்க முடியாது. ஆனால் தினமும் இவன் இப்படி கண்ணாடியை பார்க்கணும்ல அந்த தாத்தாவோட உருவத்தை பார்க்கும்போது நிஜமாவே வந்து பயமாக தான் இருக்கும். ஆலன் உருண்டுட்டு இருக்கப்போ, "ஆலன் நீ தூங்கிட்டியா?" அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு. இதை கேட்டோன்னே ஆலன் நிமிர்ந்து பார்க்க, வந்திருக்கிறது வந்து வின் தான். இதை பார்த்தோன்னா ஆலனுக்கு நிம்மதியாக இருக்கும் போல. பெட்ஷீட்லேருந்து வெளியே வந்து அப்போ தான் தெம்பா போய் நம்ம வின்னை கட்டி பிடிக்கான். அவனுக்கு அப்போ தான் உயிரே வந்த மாதிரி வந்து இருக்குது. "வின்னும் என்னாச்சு? நான் இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை." அப்படிங்கிற மாதிரி
மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே, "நீ அந்த வயசான தாத்தாவோட உருவத்த பார்த்தியா என்ன?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கா. அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே ஆலன பார்த்து, "நான் இங்க தானே இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் சரியாயிரும் விடு." அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஆலன் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருக்க. ஆலனும், "உன் கூட இருக்கப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது." அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த வின்னும், "என்னாச்சு என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஆலன் என்ன சொன்னான்னா, "நான் ரொம்பவும் பயந்துட்டேன். நான் ஜன்னல் அடைக்கிறப்போ அந்த ஜன்னலோட கிளாஸ்ல அந்த உருவம் எனக்கு மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு ரொம்பவும் பயமா இருந்தது." அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் கையை காமிச்சு வந்து சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்லிக்கிட்டே ஆலன் ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வின்னும், "ஆமும் அவங்க கூட இருக்கிறப்போ அந்த வயசான தாத்தாவோட உருவம் உன் முன்னாடி வரும்னு நீ நினைக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி வின் வந்து ஆலன்ட்ட போய் கேட்க, ஆலனும், "நீ என்ன சொல்ல வர?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். வின்னும், "நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கண்ணாடியை பார்ப்போம். அந்த வயசான தாத்தாவோட உருவம் தெரியுதா இல்லையான்னு பார்க்கலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டிருந்த ஆலனும், "எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். வின்னும், "நான் உன் கூட தான் இருப்பேன். நான் எப்பவும் பக்கத்தில் தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஆலனும், "அப்படின்னா நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. எப்பயும் என் பக்கத்தில் தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணாடியை பார்க்க தயாராவாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு சேர்ந்து பார்க்க போகிற கண்ணாடியே அந்த ஜன்னல் கண்ணாடி தான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆலன் பையன் வின்னோட ஒருத்த கையை பிடிச்சிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டுருக்க. எதையோ பார்த்து பட்டுன்னு பயந்துடுறான். இது போய், "நீ என்ன பார்த்த? நீ அதை பார்த்தியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இந்த வின் பையனும் சிரிச்சுக்கிட்டு, "நீ ரொம்ப அமைதியாக இருந்தியா? அதான் என்ன நடக்குன்னு திரும்பி பார்த்தேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஆலனும், "இனி அப்பெல்லாம் வந்து பண்ணாத. எனக்கு பயமாக இருக்குல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி நம்ம வின் பையனை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே இருக்க. அந்த கண்ணாடியை பார்த்தா இவன் முகம் மட்டும் தான் தெரியுது. வேறு எதுவுமே வந்து தெரியலை. "ஏன் இப்படி இதை பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்க? ஏன் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்க?" அப்படின்னு. இந்த டைம்லன்னு பார்த்து ஏதோ ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்து, "என்ன சத்தம்? உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கேட்டுக்க. நீ என்ன சத்தம்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மெல்ல நடந்து போய் பாத்ரூமை ரீச் பண்ணுறாங்க. அங்கே பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிரர் இருக்க, திரும்பவும் இந்த வின் பையனுக்கு பின்னாடி அவனோட அந்த கையை பிடிச்சிக்கிட்டே மறைஞ்சிக்கிட்டே, "உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? நீ ஏதாச்சும் பார்த்தியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த வின் பையனும் சுற்றி பார்த்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம ஆலன் பையனை எட்டி பார்க்க, அந்த டைம்னு பார்த்து இந்த ரூமுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. 2 பேருக்கு அது வந்து தெரியுது. அதனால அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்து பெட்டுக்கு பக்கத்தில் வர வெளியே பார்த்தா யாரோ ஆலனோட பேரை தான் வந்து கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆலனும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு பெட் மட்டும் தான் ஒழுங்காக இருக்க மாதிரி இருக்கு. அதனால இந்த வின் பையில, "நீ என் பெட்டுக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்கோ." அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெட்டுக்கு கீழே அனுப்பி விட, கரெக்டாக இவன் அவனை பெட்டுக்கு கீழே அனுப்பிட்டு இவன் பெட்டுக்கு மேலே போய் நீட்டாக படுத்து கிடக்கவும் உள்ளாடி ஒரு லேடி வந்து வராங்க. உள்ள வந்து ஆலன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க, ஆலன் நல்லடி தூங்குற மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியும் ஆலனை எழுப்பி, "நீ வந்து கீழே வாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போகணும், என்னை ஃபாலோ பண்ணி வா." அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட, "நீங்கள் எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறீங்க? நில்லுங்க ஒரு நிமிஷம்." அப்படிங்கிற மாதிரி இந்த ஆலன் சொல்ல, அவங்க என்னை ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. ஆனால் அந்த பாட்டியை வந்து ஃபாலோ பண்ணி போகிறான். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இவ்வளோ லைட்ஸ் இருக்குது. ஆனாலும் அந்த பாட்டியம்மா லைட்டை போடாமல் டார்ச் லைட் அடித்து போயிட்டு இருக்க. நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டா, ஆனால் அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடு வந்து முடியுது. எபிசோட் 2ல இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி ஒரு சில விஷயம் வந்து காணிக்காங்க. அதே மாதிரி ஆலனுக்கும் வின்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டும் ரொம்ப நல்லா தான் வந்து இருக்குது. எபிசோட் 2ல ஜஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் மேலோட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்குது. எபிசோட் 3ல தான் வந்து டீப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். நான் உங்கள் நீயும் நானும் ரியல் தமிழ். நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். பாய்.